ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டெசர்ட்டு தான் செய்து காட்ட போகிறேன். என்ன டெசர்ட்னால் கஸ்டர்டு, மேங்கோ கஸ்டர்ட். கஸ்டர்டில் எல்லாருக்கும் தெரியும், வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கும், பைனாப்பிள் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி மேங்கோ ஃப்ளேவரில் உங்களுக்கு செய்து காட்டலான் இருக்கேன். அது கூட சியா சீட்ஸ் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கெல்லாம் ரிச் இன் ஒமேகா 3 உள்ளது. அது ஊற வச்சு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு பப்பாயா, பனானா, ஆப்பிள், டேட்ஸு, பொமோகிரானட், இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் சும்மா கட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில் கஸ்டர்டில். நான் வந்து இது ஜெல்லி வந்து எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும், உங்களுக்கு தெரியும், எல்லோரும் ஜெல்லி செய்கிறவங்க தான். அதுவும் மோல்டில் செய்து போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். மேலே போட்டுக்கிட்டு சாப்பிடலாம். இல்லை தனியாக கட் பண்ணி ஸ்மாலாக சேர்த்துக்கலாம். ஸோ நான் அதுதான் செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ முதல்ல ஜெல்லி பாக்கெட் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கப்பு ஹாட் வாட்டர் கலந்துக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு ஹாட் வாட்டரில் இது மிக்ஸ் பண்ணி பேக்கெட்டில் ஜெல்லி பேக்கெட்டில் உள்ளதை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை கலந்து விடுறோம். கலந்து ஸ்பூனாலே கலந்து விடலாம். வச்சு நல்லா கலக்கிடுறோம். கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு ஒரு சாதாரண வாட்டர், கோல்டு வாட்டர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துடுவோம். ஒரு கப்பில் ஊற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு மோல்டு இது மாதிரி இருந்ததுன்னா ஊற்றி வச்சிடலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு சின்ன பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடலாம். அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். அது வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும். அது ஒரு சைடில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் பால் எடுத்து காய்ச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் எடுத்து ஒரு 50 ml போல் எடுத்து 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட், மேங்கோ கஸ்டர்ட் சொன்னேன் இல்லைங்களா, அது 4 டேபிள் ஸ்பூன் நல்லா கலக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த பால் 1 லிட்டர் கொதிக்க வச்ச உடனே அதில் அப்படியே விடணும். அதில் எவ்வளோ கெட்டி வேணுமோ, நம்மளுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்ஸு அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஊறியிருக்கோம். அதை எடுத்து அதில் அப்படியே சேர்த்துடலாம். அப்புறம் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணும்போது நம்ம ஜெல்லி வச்சோம் இல்லைங்களா, ஜெல்லி செய்தோம் இல்லையா, அது 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அது கட் பண்ணி மேலாப்பில் போட்டுடணும். இந்த மாதிரி அதில் வந்து ஜெல்லி இது மாதிரி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலாகவும் சாப்பிடலாம். ஒரு சர்விங் பவுலில் போட்டுடுவோம். அதுக்கு மேலே இந்த நம்ம கட் பண்ணோம்ல ஜெல்லி, அதை போட்டுக்கலாம். மோல்டுலேயும் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதையும் எடுத்து மேலே சர்வ் பண்ணும்போது மட்டும் மேலே போடணும், இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.